தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் மரணமடைந்தாங்க. இது மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடைபெற்றுமே வருது. சமீபத்துல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் அவர்கள் நேர்ல சந்தித்திருக்காரு. அந்த செய்திகள் கூட சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கரூர் துயர சம்பவம் குறித்து நடிகர் அஜித் அவர்கள் வெளிப்படையாக மனம் திறந்து பேசியிருக்காரு. கூட்ட நெரிசல் சம்பவத்தால தமிழ்நாட்டுல பல்வேறு விஷயங்கள் நடக்குது. அதற்கு அந்த நபர், அதாவது விஜய் அவர்கள் பொறுப்பல்ல, நாம் எல்லோருமே பொறுப்பு. நம் சமுதாயம் இப்படி மாறிவிட்டது, இது முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. கிரிக்கெட் மேட்ச் பார்க்க கூடதா கூட்டம் கூடுது, ஆனா அங்கு அப்படி நடக்கிறது கிடையாதே. தியேட்டர் சினிமா நட்சத்திரங்கள் வெளியே வரும்போது மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இந்த விஷயம் சினிமா துறைய ரொம்பவே தவறாக பிரதிபலிக்குது அப்படின்னு சமூக அக்கறை கொண்ட ஒரு நபராக வெளிப்படையாக அவருடைய கருத்தை முன் வச்சிருக்காரு. ஏகேவுடைய கருத்திற்கு பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. கரூர் சம்பவத்திற்கு பிறகு தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு நடிகனுமே பேசல. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசிய முதல் நடிகராக நம்ம ஏகே அவர்களுமே இருந்துட்டு இருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா ஏகே அவர்கள் ஆளும் கட்சிக்கு பயப்படாமல் அவருடைய சுதந்திர கருத்தை தெரிவிப்பது இது முதல் முறை கிடையாது. கலைஞர் இருந்த போதே அவருடைய விழால மேடையில ஏறி தைரியமாக பேசிய ஒரு நபர் அப்படின்னு பலருமே ஏகே அவர்களை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஏகே அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருப்பதால தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் இதற்கு நன்றியுமே தெரிவிச்சிருக்காங்களாம். இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.